ஷார்ட்டடியா இப்போல்லாம் கூப்பிட மாட்டீங்களா டே வச்சா தேங்க்யூ. ஏயா என்ன புள்ளைய வளர்க்குற கோயிலில் வந்து செருப்பு போட்டிருக்காங்க. இது கோயிலே கிடையாது, ஒரு மண்டபம். அது எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் கண் இருக்கு இல்லையா, அது காட்டி கொடுத்துரும். நான் வந்து பாசிட்டிவ் மாதிரி நடிச்சேன்னு வச்சுங்களேன், நடிக்கிறாயா. இப்போ வந்து அந்த வேகம் வெறி வந்திருக்கு, உடம்ப நல்லா வச்சுக்கணும். எங்கே போனாலும் எவ்வளோ நைட் லேட் ஷூட்டிங் போனாலும் என்ன சார் எப்போ பார்த்தாலும் உங்கள் பையனை பற்றியே பேசுறீங்க, என்னது சிம்பத்தி பே வேணுமா அவனுக்கு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன்னா கவலைப்படுறேன், நான் இருக்கேன் அப்படின்னா. ஆமாம் அம்மா இருக்காங்களே, வாடா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். பக்கத்தில் வந்து ஆடுனா இந்த மாதிரி இந்த சாக்லேட்டுக்காக ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை எப்போ எங்கே பார்த்தாலும் அடா இன்டர்நேஷ்னல் ஆக்டர் கேபி சார் ஃபயர், நாகா சார் வந்து ஐஸ், ரெண்டுமே கையில் வச்சுக்க முடியாது அப்பா அப்படின்னு ஆடு. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிங் பிருத்விராஜ் சேனல். எனக்கு இந்த ட்ரோல் பண்ணுறது கமெண்ட் என்னை பற்றி பண்ணும்போது எனக்கு சின்ன பயம் வந்துடும். ஏன்னா நானும் என் பையன் வந்து கோயில் இது, ஆனால் இந்த கோயில் வந்து சாமி கீமி எதுவுமே இல்லை, கர்நாடகாவில் ஒரு இடம் அது. ஸோ அங்கே நாங்கள் அந்த மண்டபத்தில் அவன் படுத்திருந்தான், மடியில் படுத்திருந்தான், கால் மேலே கால் போட்டிருந்தான். அதில் வந்து செருப்பு இருந்தது. நிறைய பேர் ட்ரோல் பண்ணி ஏயா என்ன புள்ளைய வளர்க்குற கோயிலில் வந்து செருப்பு போட்டிருக்காங்க. இது கோயிலே கிடையாது, ஒரு மண்டபம் அது. ஸோ இந்த மாதிரி கண்ணாப்பினா ட்ரோல் பண்ணாங்களா, என்னப்பா இப்படி ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அந்த கமெண்ட்ஸே பார்க்க மாட்டேன், இந்த ட்ரோல்லாம் படிக்கிறதே இல்லை. என் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தைரியம் வந்து லைட்டாக அப்படி கமெண்ட்லாம் படித்தேன். ரொம்ப நல்லா அருமையான கமெண்ட்ஸு அண்ட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். அண்ட் நிறைய பேர் என்னை பாராட்டி வாழ்த்தி ப்ளஸ் பண்ணி லவ் பண்ணி இப்படிலாம் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாமல் இன்றைக்கி ஒரு 4-5க்கு மட்டும் ரிப்ளை பண்ண வச்சுப்போம். அண்ட் இதில் கொஞ்சம் போல்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் நக்கல் கொஞ்சம் சேர்ந்து, நகாசு நக்கல் சேர்ந்த கேள்வியெல்லாம் பார்த்து எடுத்து அதுக்கு இன்றைக்கி பதில் சொல்லலான்னு இருக்கேன். அண்ட் அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுவோமே, தப்பு இல்லையே. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேள்வி என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு என் ஃபேமிலி பற்றி தெரியும், என் பையனை பற்றி தெரியும். இந்த மாதிரி இந்த கமெண்ட்ஸு ட்ரோலில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்ன சார் எப்போ பார்த்தாலும் உங்கள் பையனை பற்றியே பேசுகிறீங்க, என்னது சிம்பத்தி பே வேணுமா அவனுக்கு, அடிக்கடி உன் பையனை பற்றியே பேசிகிட்டு இருக்க, அடிக்கடி அதை வச்சே வந்து நீ வந்து எல்லோரும் அப்படின்னு பண்ணணுமா அவனுக்கு அப்படின்னு ஒரு 4-5 கமெண்ட். ஒரு 1000, 10,000, 20,000 நல்ல கமெண்ட் வந்தாலும் ஏதாவது ஒரு கமெண்ட் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நறுக்குன்னு குத்துதா. சரி ஓகே, நான் நம்ம பையனை பற்றியோ ஃபேமிலியை பற்றியோ அதிகமாக பேச வேண்டாம்னு தான் ப்ரைவேட்டாகவே வச்சிடுறேன் நான் என்னுடைய ப்ரைவேட் லைஃப்பை. ஷார்ட்டடியா இப்போல்லாம் கூப்பிட மாட்டீங்களா டே வச்சா தேங்க்யூப்பா, காப்பாற்றிட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாங்க. ஓகே, இல்லைப்பா சரி வராது. பெருசா போய்கிட்டு இருக்கு தெரியலங்க, ஒரு 100 வரைக்கும் கணக்கு வச்சேன். இல்லை எங்கள் அப்பா மேலே எனக்கு நிறைய டவுட் இருக்குங்க. அவர் அடிக்கடி இந்த ஊட்டி அந்த பூனா பக்கம்லாம் சுற்றினார். நான் என்ன பண்ணட்டும், அக்ஷய்குமார் மாதிரி இருந்தா நல்ல விஷயம் தானே. ஆக்டருக்கு பொறுத்த வரைக்கும் சீரியல், டிவி, ஸ்டேஜ் அப்படின்னு கிடையாதுங்க. என்னென்னா அந்த மீடியா புரிஞ்சுக்கிட்டு இப்போது ஸ்டேஜில் நடிக்கும் போது கொஞ்சம் ப்ராடாக நடிக்கணும். ஏன்னா அந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆக்ஷன் தெரியாது. அதேமாதிரி டிவி வந்து எல்லார் வீட்லேயும் பெரிய டிவி இருக்காங்க. ஸோ மிஞ்சும் 32 இன்ச் டிவி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், கொஞ்சம் ஓடு பண்ண வேண்டியது அவசியம் இருக்கும். சினிமாங்கிறது ஒரு பெரிய ஸ்க்ரீன், அப்படினால உங்கள் முகபாவத்திலே வந்து பெருசாக எக்ஸ்பிரஷனாக கன்வே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மீடியா புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது மட்டும்தான் ஆக்டருடைய வேலையை தவிர சினிமா, டிவி எல்லாத்துலேயும் அதே ஹார்ட் ஒர்க் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, தெலுங்கில் வந்து எனக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. எனக்கு அங்கே ஒரு 15-20 வருஷமாக நான் வந்து 172 படம் பண்ணிட்டேன். அண்ட் இப்போது ஒரு 5-6 படம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அங்கே கிடைக்கிறதுனால ஒரு படத்தில் வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு டாக்டர், அண்ட் அந்த டாக்டருக்கு வந்து கேன்சர் ஆங்காலஜிஸ்ட், அவருக்கே கேன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அவர் உடம்பை குறைக்கணும் அப்படின்னா ஒரு 10 kg குறைச்சேன். ஸோ இந்த மாதிரி
தெலுங்குல நிறைய படங்கள் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஆக்டருக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்றைக்குமே ரெடியாக இருக்கணும். நாளைக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல வேஷம் வந்ததுக்கப்புறம் நான் என் உடம்பை மாற்றிக்கிறேன் அப்படின்னா அது சம்டைம்ஸ் இல்லை, அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் அண்ட் யூ ஹேவ் டு பி ரெடி. ஸோ ஐம் ரெடி. நீ நடிகண்டா. பரமதேசம் வந்து டைரக்டட் பை நாகா. நாகா எப்படி அப்படின்னா அவர் வந்து வேறு மாதிரி டேரக்டருங்க. கேபி சார் கூட ஒர்க் பண்ணது ஒரு வேறு அனுபவம். அப்படின்னா நாகா சார் கூட நான் எப்பவுமே என்ன சொல்கிறேன்னா, கேபி சார் ஃபயர், நாகா சார் வந்து ஐஸ். ரெண்டுமே கையில் வச்சுக்க முடியாது. அப்பா அப்படின்னு ஆடும். என்னுடைய நாள் ஷூட்டிங் அப்போது ஒரு டைரி கொண்டாந்து கொடுத்து இதை படிங்க அப்படின்னா ஃபுல்லாக படித்தேன். அந்த கேரக்டர் பற்றி ஸ்கூல் போனது, என்னுடைய ஃபஸ்ட்டு க்ரஷ் யார், என்னுடைய டீச்சர் யார், நான் ஃப்ளூட் வாசித்தது, நான் இது பண்ணது அது பண்ணது அப்படின்னு ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அந்த புக்கில் இருந்து எந்த விஷயமே வந்து சீரியல் எங்கேயுமே அது யூஸ் ஆகலை. பட் அந்த கேரக்டர் அது உணர்ந்ததுக்காக அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி டைரக்டர் அவர். குட்டி குட்டி நியூஆன்சன்ஸை வந்து அவர் வந்து சொல்லிக் கொடுப்பாரு, எதிர்பார்ப்பார். அண்டு நம்ம ஒரு டேக்கில் ஒரு மாதிரி பண்ணுவோம், இன்னொரு டேக்கில் வேறு மாதிரி பண்ணால் இல்லை அந்த டேக்கில் அப்படி பண்ணியே இப்படி தலை செஞ்சுக்கிட்டே பேசி அது நல்லா இருந்தது. திடீர்னு இங்கே தாடியை செஞ்சால் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, இப்படி பண்ணுறதும் கிடையாது. ஸோ அப்போ ஒன் மோர் இதுக்கு தலையை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து அவர் வந்து கவனித்து பல டேக்ஸ் எடுப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் நல்ல ஆக்டராக இருந்தால் அதை வந்து நம்ம அழகாக பண்ணிடலாம். இல்லை பட் மற்ற ஆக்டர் வந்து அது ஃபங்க் ஆயிடுவாங்க, அது பிளாஸ்டிக் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ மர்மதேசம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நாகா சார்கிட்ட. நான் வந்து ஒரு டைரக்டர் ஆனேன்னா அப்படின்னா, டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் கேபி சார்கிட்ட, கொஞ்சம் விஷயம் நாகா சார்கிட்ட, கொஞ்சம் விஷயம் கோடி ராமகிருஷ்ணன் சார்கிட்ட, இது மாதிரி நிறைய டைரக்டர்ஸுடைய குட்டி குட்டி விஷயங்கள் நான் வந்து என்னுடைய மெமரி பேங்க் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஐ வாண்ட் டு பி லைக் தெம். ஓகே, நான் வந்து என்னுடைய சின்ன வயசில் வந்து புரட்சி தலைவரோட படங்கள் எந்த படம் அப்படின்னா சங்கே முழங்கு, நாளை நமது. அது வந்து நான் 2வது எம்ஜிஆராக நடித்தேன். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஃபெனாமினா அப்படிங்கிறது தெரியாது. கூப்பிட்டாங்க, தலைவர் கூப்பிட்றா வா அப்படின்னு போனேன். என்ன விளையாடிட்டு மரம் ஏறிட்டு தான் கூப்பிட்டாங்கன்னு போனேன். போயிட்டு வந்து இவன் தான் வந்து எனக்கு சின்ன எம்ஜிஆராக பண்ணுறாரா, அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னா நல்லா இருக்காரு பேசிட்டு போயிட்டேன். ஆனால் அவர் பார்த்த அந்த காட்சி இருக்குல்ல, அவரை சுற்றி அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை, அவர் அந்த 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 ஒரா, அந்த கலர், அந்த பிங்க் கலர் இருந்தாங்க, பிங்க் கலர் காட் மாதிரி உட்காந்துருந்தாரு. அது இன்னுமே என் மனசில் இருக்குது. அதுலேருந்து தான் நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நேசிக்க ஆரம்பித்தேன், அவருடைய ரசிகனாக மாறினேன். அஃப்கோர்ஸ் சிவாஜி அங்கிள் வந்து எனக்கு வந்து ஆன்ஸ்க்ரீன் அப்பா மாதிரி. நிறைய படம் பண்ணியிருக்கேன், ஒரு 15-20 படம் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு இது வரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு பிளெஸ்ஸிங், இனிமேல் யாரும் கொடுக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட் பிளெஸ்ஸிங் வந்து சிவாஜி அங்கிள் எனக்கு கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து வாடா என்ன பண்ணிகிட்ருக்க அங்கிள், பக்கத்தில் வந்து ஒரு ஆடுனா இந்த மாதிரி இந்த சாக்லேட்டுக்காக ஆட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன இதில் எடுக்கிறாங்க, இங்கிலீஷ் எடுக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி வாடா இன்டர்நேஷ்னல் ஆக்டர். ஸோ என்னை எப்போ எங்கே பார்த்தாலும் வாடா இன்டர்நேஷ்னல் ஆக்டர். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையை வந்து இன்றைக்கா ஒரு நாள் நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் படம் பண்ணி, அஃப்கோர்ஸ் நான் மலேசியாவில் படம்லாம் பண்ணியிருக்கேன், பட் இங்கிலீஷ் படம் பண்ணி அவருடைய அந்த காம்ப்ளிமெண்ட், அந்த வாழ்த்தை வந்து ஐ வில் மேக் இட் ஹேப்பன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை கவலைப்படாதா, நான் இருக்கேன்ல விடுவாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது எங்கள் அம்மா நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு வந்து மார்வாடிக்கு நான் வந்து 1 லட்ச ரூபாய் கட்டலைன்னா வந்து காரை தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன்னா கவலைப்படுறேன், நான் இருக்கேன் அப்படின்னா, ஆமாம் அம்மா இருக்காங்க, ஒன்றும் இல்லைன்னா அம்மாக்கிட்ட போயிடலாம்ல அப்படின்னு அந்த அந்த கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஒரு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக எனக்கு வாழ்நாள் பூரா இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அதை நான் சொல்லணும், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த நிமிஷம் ஆமாம் இல்லை பார்த்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு தோணுது இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமா செய். கேமரா வந்து ஒரு செம்ம மேட்ருங்க. கேமரா அதுக்கிட்ட நீங்கள் போய் சொல்ல முடியாது. சரி நீங்கள் நடிச்சிடலாம், எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் கண் இருக்கு இல்லையா, அது காட்டி கொடுத்துரும். நான் வந்து பாசிட்டிவ் மாதிரி நடிச்சேன்னு வச்சுங்களேன், நடிக்கிறாயா அப்படின்னு சொன்னேன்.
ஸோ எஸ், என் வாழ்க்கையில் வந்து நான் வந்து நிறைய தோல்விகள் சந்திச்சிருக்கேன். ஒன்று, அந்த தோல்வியை வந்து எடுத்துக்கிட்டு சோர்ந்து போய் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஆகாமல், ஓகே, யாருக்கு தான் தோல்வி இல்லை, யாருக்கு தான் மன வருத்தம் இல்லை, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. என் கஷ்டம் எனக்கு பெருசு, உங்கள் கஷ்டம் உங்களுக்கு பெருசு. வேற என்ன பண்ணுறது? அதை எதிர்த்து, அதை போராடி தோல்வியை வெறுட்டி விட்டு. அண்டு நான் வந்து நிறைய இடத்துல வந்து நான் சொல்லணும்னா, எங்கள் சினிமாவில் மட்டும் லக்கு வந்து 99%, 1% தான் வந்து ஹார்ட் ஒர்க்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ லக் என்னை தேடி வருது. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கனோ அவ்வளோக்கு அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து என்னை நோக்கி வருது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாசிட்டிவிட்டி இஸ் நாட் ஃபேக், இட்ஸ் ரியல்.